ஆக 7/10/2015 பகல் 2:10 ஆதி பராசக்தியின் 13வது ஸ்லோகத்தின் உரை. இந்த 13வது ஸ்லோகம் 10 வரிகளில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேக அங்க சரஸ்வதி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வரி பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது 13வது ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய 10 வரிகள். அன்னை ஒரு பெண்ணை வித்யா தத்துவத்தோடு உருவாக்குகிறாள். 4வது வரியிலே பிரதிஷ்டிதா அதாவது மோல்டிங் ஆஃப் தி ஐடல், மோல்டிங் ஆஃப் தி எஜுகேஷன். பிரதிஷ்டிதா அவித்யா தத்துவத்தை கடந்த நிலையிலே உலகம் அனைத்தும் அவித்யா தத்துவம். மனிதன் ஜனனம் மரணம், பஞ்சபூதங்கள் துவக்குதல் அடித்தல், ஒளி மறைந்து இருட்டாகுதல், பிரளயம் கல்கியாக வருதல். கல்கி இதுவரை வந்ததில்லை. பிரளயத்தின் தொகுப்பு அனைத்தும் அவித்யா தத்துவத்தை வைத்து வித்தைக்குள்ளே காட்டுகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. இங்கே அவித்யாவை சற்று எடுத்துவிட்டு வித்யாவின் கோணத்திலே செய்கிறாள். ஓம் விஷ்ணோ விஷ்ணு அவனை ஆணுமாக்கி அவனை பெண்ணுமாக்குகிறாள். மனிதர்கள் இறைவனை வணங்குவதும் பக்திக்கு மெச்சி இறைவன் இறங்கி வருவதும் தசவதாரங்களின் நோக்கம். ஆழ்வார்கள் இப்படித்தான் பாடி முடித்தனர். ஓம் விஷ்ணோ விஷ்ணு அவனே அதிர்ந்து போகிறான். அன்னையின் பால் அதிக பக்தி வர அழிவற்ற நிலையை காட்டி வித்யாஸ்வரூபத்திலே ஒரு பெண் அடங்குவாள். அந்த வித்தையை நீ தெரிந்து கொள். விஷ்ணு வித்யா, விஷ்ணு வித்யா. இரவில்லாது பகலும் இல்லை, பகலில்லாது இரவும் இல்லை. இங்கே இரவு தன்மை என்ற காருள் இருட்டை நீக்கி ஞானத்தின் வெளிச்சத்தை காட்டுகிறாள். அந்த ஞானத்தின் வெளிச்சத்தை காட்டுவதற்காக பிரம்மத்தின் சக்தி அல்லாது எந்த ஒரு தெய்வத்தின் சக்தி அல்லாது
ஒரு பெண்ணை தானே படைக்கிறாள். மூவரையும் இவள்தான் படைத்திருக்கிறாள். ஆனால் ஒரு தாயின் அன்பு மகள் மேல் இருப்பது போல், மகளின் அன்பு தாய் மேல் இருப்பது போல் அதற்கு பெண் குழந்தை பிறந்தே ஆக வேண்டும். இந்த தத்துவத்தை ஆண் குழந்தையிடத்திலே, அதாவது மகனிடத்திலே பரிவர்த்தனை மாற்றி செய்து கொள்ள இயலுமா? முடியாது. இந்த பரிவர்த்தனை மகனும் தந்தையும் செய்து கொள்ளலாம். இருப்பினும் மனம் அடங்காது. தாய்க்கும் மகளுக்கும் தான் இந்த தன்மை. சிறு மகளாக இருந்து பருவம் எய்தி அன்னையோடு மகள் நடந்து வரும் காட்சியை அனுபவிப்பது அந்த அன்னைதான். மகளுக்கு கூட தெரியாது. ஆனந்தத்தின் எல்லை இது. ஒரு மகள், இரண்டு மகள் இருக்க, மூன்றாவது ஒரு மகளும் பிறந்திருக்க, இரண்டு மகளோடு அழகு கூடி அன்னை நடக்க, வலதும் இடதும் இரண்டு பெண் நடக்க, அந்த ஆனந்தம்தான் வித்யா தத்துவம். அவர்களுக்கே தெரியாது. அந்த இருவருமே வித்யா தத்துவத்தில் அடங்குகிறார்கள். இந்த தத்துவத்தை அன்னை மகாவிஷ்ணுவின் கண்களுக்கு மெய்சிலிர்த்து போக 10 அவதாரம், கிருஷ்ணவதாரம், ராமவதாரம் என்று சொன்னானே, அவை அனைத்துமே மறந்து போகும் தன்மையிலே வித்யா தத்துவத்திலே ஒரு பெண்ணை படைத்திருக்கிறேன் பார் என்றான். கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. அவித்யா தத்துவம் அல்லாது ஏதுமே இல்லை. அழிவின் கூற்றில்லாது ஏதுமே இல்லை. கண்ணனின் கூற்று மகாபாரதத்தை முடித்தான், உடலை விட்டுத்தான் சென்றான். ராமவதாரத்தில் ராமன் கதாபாத்திரத்தை முடித்தான், உடலை விட்டுத்தான் சென்றான். லவா குஷா மைதிலி என்ற சீதா பிராட்டிக்காக அழும்போது சீதா பிராட்டியின் அன்னை பூமாதேவி வந்தவுடனே இந்த பிள்ளைகளை விட்டு சென்றாலே மகாபாபிதானே. இவை அனைத்துக்குமே வித்யா அவித்யா என்ற மாயை. அந்த அவித்யா மாயைக்குள்ளே மனிதன் உள் சென்று அனுபவித்து முடித்த பின்தான் வித்தையின் தத்துவம் தெரியும். அந்த வித்தையின் தத்துவத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உருவம், அதுதான் சரஸ்வதி. நவராத்திரி காலத்திலே நீங்கள் சரஸ்வதி பூஜை என்று ஒன்றை கொண்டாடுவீர்கள். சரஸ்வதி பூஜை என்பதை ஒன்றை கொண்டாடுவீர்கள். அது அவித்யா நீங்கிய வித்யா. கேள்வி ஒன்று பிறக்கும், அதற்குள் கூட அவித்யா உண்டே. ஆமாம், அதற்குள்ளும் அவித்யா உண்டு. ஆனால் அந்த உருவத்தின் தன்மை அன்னத்தின் மேல் அமர்ந்திருக்க, வீணை மீட்ட, வெண்மையான பால் நிறம் கொண்ட முகம், பால் நிறம் கொண்ட கைகள், பாலின் நிறம் கொண்ட அங்க அவயங்கள் எல்லாம் இது வித்யா தத்துவம். அவளிடத்திலே இருந்து கல்வி வேண்டும் என்று கேட்பது அவித்யா தத்துவம், கொடுக்கல் வாங்கல். அவளிடத்திலே விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பது அவித்யா தத்துவம். மிகப்பெரிய மனிதனாகிய மருத்துவ ரீதியிலே கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பது அவித்யா. ஆனால் அவளின் உருவத்தின் தன்மை வித்யா. இந்த வித்யா என்பது என்னதான்?
ஞானத்தின் அனைத்து தத்துவமே வித்யாதான். ஞானத்தின் அனைத்து தத்துவம் வித்யாதான். இந்த வித்தைக்குள் மனம் ஊடுருவி சென்று விட்டால் விஷ்ணு விஷ்ணு வித்யா வித்யா பவந்து, வித்யா வித்யா பவந்து, விஷ்ணு வித்யா, விஷ்ணு வித்யா பவந்து. நான் கூட நிரந்தரமில்லை என்று சொல்கிறான் விஷ்ணு. அவனுடைய ஆட்சி காலம் அதிகம். ஒரு பெண்ணால் தான் முடியும் என்று சொல்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. அன்னைக்கே உண்டான ஒரு தகுதி. வித்தை என்று சொல்லக்கூடிய ஞானத்தின் மார்க்கத்தை காட்டிக் கொடுப்பதற்காக வித்யா வித்யா பவந்து, திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதானே பிரதான பிரதஷ்ட பிரதஷ்ட பிரதட்சியம் பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சரஸ்வதி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. பிரதிஷ்டிதா நான்காவது வரியிலே பிரதானத்திற்கு அடுத்து உருவத்தோடு கூடி உயிரோடு கூடி மலரோடு கூடி அன்னத்தோடு கூடி வெண்ணாடை கட்டி வெண்வீணை மீட்டி வெண்மையான பால் வண்ணத்திலே அவள் உருவத்தை படைத்து ஞானத்தை ஊட்டுகிறாள். உயிரோடு கூடிய நிலையில் பிரத்யட்சயமாக விளங்கும்படி சரஸ்வதி தேவியை அனுக்கிரகம் செய்வது ஆதிபராசக்தி. சிலைகளை வடிப்பது, நிர்மாணம் செய்வது, கோவிலிலே அமைப்பது, அதிலிருந்து வெளிவரக்கூடிய சக்தி பிரத்யக்ஷ பிரதிஷ்டிதா, வெளியே வருவது. இது அப்படியல்ல, கல்லல்லாத நிலை, மனித உருவு கொண்ட நிலை, மனிதன் போன்ற ஒரு நிலை. அதற்கு அன்னத்தின் கீர்த்தி, வெண்தார்மையின் செல்வாக்கு, வெண் வீணையின் தத்துவம், எழுத்தாணி அது கூட வெண்மை நிறம், எழுதக்கூடிய ஓலை வெண்மை நிறம், துளசி முகப்பான வெண்ணிற ருத்ராட்சம், தங்கத்தால் மின்னி வெண்ணிறம் கொண்ட கலசம் கையிலே, இத்தனையும் உயிரோட்டம் கொடுத்து ஆதிபராசக்தி ஆனவள் சரஸ்வதியை பிரதிஷ்டிதா செய்கிறாள். விளங்கவில்லை என்பீர். இந்த தத்துவம்தான் விநாயகருடைய சிரசும் உடலும். அது ஆணையை முன்வைத்து செய்யப்பட்டது பார்வதி தேவியால். இங்கு தாய் வெளியிலே களிமண் பிசைந்து ஒரு சிலையை செய்வது போல், மண்ணல்ல,
தான் பெற்ற உலகத்தின் தத்துவத்தின் ஆகுதியை ஒன்றாக எடுத்து அந்த ஆகுதியின் சக்தியை சதை, நரம்பு, இரத்தம், மஜ்ஜை, ஐம்புலன்கள், பெண்ணின் வடிவம் அமைத்து தன்னுடைய ஆகுதியின் சக்தியை, இங்கே ஆகுதி என்பது என்ன? அவளே தன்னை கரைத்து தன்னின் அடுத்த ஒரு பிம்பத்தை உருவாக்குவதுதான் சரஸ்வதி. ஆகவேதான் இங்கே அவித்யாவின் தன்மை மறைக்கப்பட்டு வித்யாவின் தன்மைக்குள்ளே அன்னை ஆதிபராசக்தி சரஸ்வதி தேவியை அடக்குகிறாள். இதற்கு ஒரு பிறப்பிலே ஞானம் காண முடியாது. பல பிறப்பில் பல உடல்கள் எடுத்து ஞானத்தை கற்று இந்த உடலை விட்டே ஆக வேண்டும். நீங்களானாலும் நானானாலும் நீங்கள் விட தயாராக இல்லை. நீங்கள் விட தயாராக இல்லை. நான் விட்டுவிட தயாராக இருக்கிறேன். விட்டு விட்ட பின் பல பிறப்புகள் கடந்து வந்த பின் அன்னை எப்படி இந்த ஆகுதியை, தன்னுடைய ஆகுதியை வைத்து, உடலே ஆகுதி, ராவணன் ஒரு தலையை கொய்து நெருப்பிலே போட்டான், ஒரு கையை கொய்து நெருப்பிலே போட்டான். அதற்கு முன் தலையை கைலங்கிரிக்குள்ளே நுழைத்து அசைக்கினான். தன்னை தானே பஞ்சபூதங்களோடு உயிரை, பிராணனை, 16 திரேகங்களை இறைவனுக்கு தத்தம் செய்வது. ஆனால் தத்தம் செய்தவன் எந்த இறைவனுக்கு தத்தம் செய்தானோ அந்த இறைவன் தோன்றி அருள் கொடுத்து பழைய நிலைமைக்கு ஆக்க வேண்டும். இங்கே அப்படி அல்ல. அன்னையே தன்னை தத்தம் செய்கிறாள். அப்படி வந்தவள்தான், அப்படி உருவாக்கப்பட்டவள்தான். அதுபோன்று செய்கிறாள் ஆதிபராசக்தியின் வழியாக இந்த சரஸ்வதி தேவி. அன்னை ஆதிபராசக்தி தன்னுடைய நேர்பார்வையில் சரஸ்வதி தேவியை உண்டாக்குகிறாள். அதற்காகத்தான் திருத்திய பிரதானே, ஏக திருத்தியே, 3 அமைப்புகளின் ஏகம். ராட்சசம், மனுஷம், தேவம். இதை ஒன்று கூட்டி எப்படி படைப்பது, இதை பிரித்து எப்படி படைப்பது? தமோ ரஜோ சத்வோ ஏகே திருத்தியே. அதை படைக்கும் தன்மை ஒரு பெண்ணிடத்திலே இருக்காது. ஐயகோ, என் மகன் சன்னியாசியாக போகலாகாது. பட்டம் பெற்று கோடி பொன் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பார். உண்மை. இதுகளை எப்படி படைப்பது? தமோவின் சத்துவத்தை எப்படி படைப்பது? அது வித்யா தத்துவத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே முடியும். ஆகவேதான் பிரம்மத்தோடு சரஸ்வதி தேவி இணைக்க வைத்தாள் அன்னை ஆதிபராசக்தி. கருத்தூன்றி உள்ளே சென்று விட்டால் மெய் சிலிர்த்து போகும். கருத்தூன்றி உள்ளே சென்று விட்டால் மெய் சிலிர்த்து போகும். இந்த உயிரின் பிராணயாமத்தின் ஓட்டம் கூட உடல் தாங்காது. இது கூட ஒரு தொல்லையாக இருக்கிறதே, இது ஒழியட்டும் என்று நினைக்கும்படி ஆன்மீகத்தை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த வித்யா தத்துவம். பிரம்மத்தோடு இணைத்து தமோ என்று சொல்லக்கூடிய ராட்சசனை எப்படி படைப்பது? டிசைன் ஆஃப் மேக்கிங்.
அதற்கு வித்யா தத்துவம் இருக்க வேண்டும். ஏன் வித்யா தத்துவம்? அதனுடைய இயக்கத்தை சீராக்க ஆக்க வேண்டும். ராவணனுக்கு 10 தலை. ஒரு தலைக்குள்ளே அறிவிருந்தால் ராமனை கண்டுபிடித்திருப்பான். இலங்கையே பற்றிருக்கும் போது கண்டுபிடித்திருக்கலாமே. வால் வைத்த குரங்கு ஒன்று வந்து வாலிலே தீயிட்டு அந்த தீ இலங்கை தகனம் செய்ததே. 10 தலை ராவணன் சிந்திக்க மறந்தான். இந்த சிந்திப்பினை தாமோ குணத்தோடு இணைத்து ராட்சசனின் தன்மையிலே சீராக படைப்பதற்கு வித்யா ஸ்வரூபிணி. இதை கண்ட விஷ்ணு தன் மூச்சு காற்றை நிறுத்தி தியானத்திலே பழகுகிறான். ஆடிவிட்டான். ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணை படைப்பதற்கு வித்தை வைத்து படைக்கிறாளே, என்ன ஆனந்தம்! எதற்கு இந்த ஆனந்தம்? ஏன் இந்த ஆனந்தம்? ஆசை விட்டு ஒழிந்தால்தான் வித்தை தெரியும். நான் அன்னையின் மகனாவேன், அது ஒரு ஆசை விஷ்ணுக்கு. நான் அன்னையின் பராமரிப்பிலே இருக்கிறேன், அது ஒரு ஆசை. என்னுடைய இயக்கங்கள் அனைத்தும் அன்னை கவனிக்கிறாள் ஆதிபராசக்தி, அது ஒரு ஆசை. வியர்த்து விட்டது விஷ்ணுவிற்கு. நான் இன்றி லட்சுமி இல்லை, லட்சுமி என்று நான் இல்லை என்றான். ஆட வைத்தாள் விஷ்ணு, அடங்கி விட்டான். அதற்காகத்தான் எழுந்து வந்தது கிருஷ்ணாவதாரம். உடலெல்லாம் ஆண், ஏக்கம் அனைத்தும் பெண். இல்லாதிருந்தால் இந்த கருணை கண்ணனுக்கு வந்திருக்காது. பல கோடி ஜென்மங்கள் எடுத்தால்தான் கண்ணா என்று சொல்வதற்கு நாக்கின் நரம்புகள் சுழலும். இப்படி ஒரு வித்யா தத்துவத்திலே ராட்சச கணத்தை படைப்பதற்கே வித்யா தத்துவம் வேண்டும். அவன் அழியக்கூடியவன், அவனுடைய நிலை அவித்யா தத்துவம். வித்யா தத்துவத்தோடு அவித்யா தத்துவம் சண்டையிட வேண்டும். அவித்தியின் சரணத்திலே இருந்த அன்னை சரஸ்வதி தேவி மூலியமாக தமோ என்று சொல்லக்கூடிய ராட்சசனை படைக்கும்படி செய்வது இந்த அன்னை. அதற்கு திருத்திய பிரதானே ஏக திருத்தியே. ஏக திருத்தியே 10 தலைகளின் தத்துவத்திற்குள்ளே ஆணவத்தை புகுத்தி அது சரியாக நடக்க வேண்டும் என்பது நடத்து காட்டுவதற்கு வித்யா. அவன் ரூபம் அவித்யா, அது வேறு. வாமனன் ஒரு தலை. ஒரு தலை ராகத்திற்குள்ளே எத்தனை ஆனந்தம் படைத்து விட்டான், அது வித்யா. இந்த முடவர்களை படைத்தது ஆதிபராசக்தியின் வழியாக சரஸ்வதி மகாதேவி. ஒரு பெண்ணை எப்படி பிரதிஷ்டிதா செய்ய வேண்டும், அங்கங்கள், அவயங்கள், லட்சணங்கள், உயிரோட்டமான ஒரு நிலை, உயிரோட்டமான ஒரு நிலை. இதற்குள் விஞ்ஞானம் அடங்காது, மெய்ஞானம் ஒன்றே அடங்கும். அந்த மெய்ஞானத்தை கற்றவன்தான் உலகப் புகழ் அடைந்தான். ரவிவர்மா என்ற ஒருவனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓவியக்காரன். ஓவியம் வரையும் முன் அவன் வரைந்த ஓவியம்தான், அவன் வரைந்த ஓவியம்தான் நம் இல்லத்திலே அலங்கரிக்கிறது இன்று வரை. அதனுடைய மாற்று பிம்பம் இப்பொழுது, அதனுடைய மாற்று பிம்பம் இப்பொழுது. ஞானம் வந்தது, இரவு தூங்க சென்றான்.
அனைத்தையும் சாதாரணமாக வரையக்கூடியவன். அன்று இரவு பிரதிஷ்டிதா, ஒரு பெண் வருகிறாள். அவளுடைய பேரழகு கண்டு உடலிலே இருக்கக்கூடிய காம விசாரங்கள் அறந்து போய் வந்தவள் அன்னை ஆதிபராசக்தி. தான் இருக்கும் கேரள மண்ணை மறந்து ஆடி அசந்து கலகலத்து விட்டான். சிவன் நடனமாடுவது போல் வரைந்திருந்தான். நடனமாடிய போது முயலகன் இவனிடத்திலே பேசினானான் ரவிவர்மாவோடு. முயலகன் நடராஜர் காலு கீழே முயலகன் என்ற ஒரு ஆணின் உருவம் இருக்கும். என்னை வரைந்து விட்டால் நடராஜ பெருமானை வளர்ந்து விட்டாய், அடுத்தது பார். ஓவியம் பேசாது, பேசினது. என்றோ துவாபரேகத்திலே கண்ணன் இருந்தான், உடலை விட்டான். துவாரகா பட்டணம் பூமிக்குள்ளே போனது. ஞானிகளும் யோகிகளும் இன்று வரை அதற்கு பாடல் பாடி அதே துவாரகாபுரி மன்னன் பிரத்யட்சமாக எழுந்து வரும்படியும் அந்த காட்சியை காணும்படியும் செய்கிறது. இதற்கு பிரதிஷ்டிதா, இது ஒரு பெண்ணால் தான் முடியும். அந்த பெண் தான் இந்த ஆதிபராசக்தி. அவள் உருவாக்கி வெளிச்சமான வெள்ளைக்காரிதான் இந்த சரஸ்வதி தேவி. வெளிச்சமான வெள்ளைக்காரிதான் இந்த சரஸ்வதி தேவி. அவித்யாவை மாயைக்கு கொடுத்து அது சீராக இயங்க வித்யா. ஏக திருத்தியே, திருத்திய பிரதான சரஸ்வதி தேவி. சரஸ்வதி என்பது அன்னை சரஸ்வதி, தேவி என்பது அன்னை ஆதிபராசக்தி. கீழே அடைப்பட்ட இடம் மேலே மூடி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது சரஸ்வதி. அந்த வெளிவட்டத்தை சுத்தி இருப்பது தேவியான ஆதிபராசக்தி. இதற்குள்ளே மனம் ஊடுருவினால் 20 ஆண்டு பிள்ளையில்லாது பிறந்து அந்த பிள்ளையை தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து உச்சி முகர்ந்த போது கூட வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு இந்த அன்னையை பிடித்துக் கொள்ளும் மனம். பிடித்துக் கொண்ட மனம்தான் சித்தமாகிறது. சித்தர் பெருமான் ஏக திருத்தியே. பிரகலாதனை அதே அரக்க குலத்திலே பிறக்க வைத்து மானுஷனோடு தேவனை இணைத்து செயலாக்கும்படி அன்னை ஆதிபராசக்தி வித்தையின் தத்துவத்திலே சரஸ்வதியை கொண்டு படைக்கிறாள். ஏக திருத்தியே. தந்தையை விட்டுக் கொடுக்க மனம் வருமா மகனுக்கு? வைத்தான் ஒரு புள்ளி பிரகலாதன். பக்தன் சாதாரணமானவன் அல்ல. அன்னை ஆதிபராசக்தியை கூட ஆட வைத்து விட்டான். என் தந்தை கயவன், காமுகன், அனைத்து லோகத்தையும் தன் காலடிக்குள்ளே வைத்தான். அன்னையே நீ படைத்து விட்டாய் அவனை வித்யா என்ற ஞானத்தில் படைக்காமல் அவித்யா தத்துவத்துக்குள்ளே படைத்து விட்டாய். ராட்சசத்தின் தன்மை ஏக திருதியில அனுமானத்திலே படைத்து விட்டாய். அரக்கன் மானுஷிய தேவா தத்துவத்திலே என்னை படைத்து விட்டாய். நீ ஒரு சாதாரணமான பெண் அல்ல. பிரகலாதன் சொல்கிறான். சிந்திக்க வேண்டும். இங்கே அன்னையை தொழுகிறான் பிரகலாதன். யாரை? ஆதிபராசக்தியை.
எங்கள் குடும்பத்திற்குள்ளே இந்த மாதிரி சூன்யத்தன்மையை நிறுத்திவிட்டாய். அனைவருக்கும் அன்னை. அனைவருக்கும் அன்னை இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரஸ்வதி தேவியை இந்த கோணங்களிலே படைத்து விட்டாய் நீ. என் தந்தை அரக்கன், நான் மனுஷிய தேவம். உன்னுடைய வித்யாதனத்தின் தன்மையை இங்கே காட்டியிருக்கிறாய் அன்னை ஆதிபராசக்தியே. பிரத்யட்சமாக வரக்கூடிய நிலையில் சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாய். அவளையும் பிரதிஷ்டை செய்திருக்கிறாய் அன்னத்தின் மேலே. தேவகணத்துக்கு என்ன செய்வாய்? அநேக திருத்தியே. இதற்கு முன் ஏக திருத்தியே. பக்தன் வேண்டுகிறான், பிரகலாதன் வேண்டுகிறான். மண்டை ஓட்டிலே ஞானம் என்ற செவுக்கால் அடித்தால்தான் உண்மை தெரியும், இல்லை என்றால் ஞானம் தெரியாது. விஷ்ணுவை உணர்ந்தவன் பிரகலாதன், மகாவிஷ்ணுவின் பக்தன். வேண்டுகிறான், தந்தையின் மரணம் நிச்சயமாகும் என்று வந்துவிட்டது, அரண்மனை இடிபடுகிறது என்று வந்துவிட்டது, விஷ்ணுவும் வந்துடுவான் என்று வந்துவிட்டது. குழந்தை மனதுக்குள்ளே அந்த சரஸ்வதி தேவியை பிரதிஷ்டிதா செய்து பிரத்யட்சமாக்குகிறாள் அன்னை. இது கோடிக்காலம் சிந்தித்தால்தான் இந்த அறிவுத்தன்மை உள்ளே நுழையும். மகனே வருந்தாதி. ஏக திருத்தியே, அநேக திருத்தியே. என் தந்தை ராவணன், என் தந்தை அரக்கன், ராவணன் அல்ல, அரக்கன் என் தந்தை. நான் அரக்கத்திலே பிறந்து, இரண்யகசிப்பு அரக்கன். உன்னுடைய வித்யா தத்துவத்தை அவித்தைக்குள்ளே அடக்கி வித்தைக்கு நேரான வழி செய்தாய். நான் மனிதனும் தேவனுமாகி அரக்க குலத்திலே பிறந்தேன். எங்கள் இல்லம் சீராகி நாளை வரவேண்டும். எனது இரண்டாவது நிலையின் தத்துவம் பிரகலாதன் தத்துவம் அநேக திருத்தியே. இரண்யன் ஏக திருத்தியே, பிரதான திருத்தியே. கலங்காதே மகனே, பார் வேடிக்கை. எனக்கென்று யாரும் உறவில்லை என்று சொல்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி. ஐயோ, உன் மகனை அல்லவா நான் காதலிக்கிறேன் பிரகலாதன் சொல்கிறான். காதலிக்காதே, பக்தி. அவனை நீ காதலிக்காதே. உன் மனதுக்குள்ளே என்னுடைய துவக்கம், அதாவது ஆதிபராசக்தியின் துவக்கம் சரஸ்வதி தேவியோடு எப்படி இணைந்திருக்கிறது? நீ ஒரு யோகி, கேரள மண்ணிலே பிறந்திருக்கிறாய். பிரதான திருத்தியே. விஷ்ணுவை நான் விட்டு வைக்கவில்லை. ஏக திருத்தியே, அநேக திருத்தியே, பிரதான திருத்தியே. முக்குணங்களிலே அவனை படைக்கிறேன் பார். வியந்து விட்டான் பிரகலாதன். சிங்கமுகமும் தெய்வ உடலும் பிரதான திருத்தி. இது எவளால் முடியும்? எந்த பெண்ணால் முடியும் இது? ஒரே ஒரு பெண் ஆதிபராசக்தி. அந்த பெண்தான் இதை முடிக்கிறாள். இந்த காட்சிதனை கண்டவன் ரவிவர்மா சிந்திக்க வேண்டும். இங்கே அவன் முன்னே நாட்டியமாட வைத்து சிவனை முயலகன் கால் அடியில் இருக்க செய்தான்.
முயலகன் ரவிவர்மாவிடத்திலே பேசுகிறான். இன்று இதை கண்டனை வரைந்தனை, நாளை உன்னால் வரைய முடியுமா பார். ரவிவர்மாவின் வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். இந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான், இந்த காலத்திலே வாழ்ந்தவன் தான். அவனுடைய உருவத்தின் ஒப்புமையை இந்த ஆதிபராசக்தி எப்படி படைத்திருப்பாள், எப்படி படைத்திருக்க முடியும்? முன்னிரவு நடுஜாமம் வருகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. அரை தூக்கத்திலே இருக்கிறான் ரவிவர்மா. இந்த பேரழகை கண்டவுடன் தூக்கம் கலைகிறது. கண்களை அகலமாக விரித்து, ஓ இப்படி ஒரு பெண் வருவாளோ, இப்படியும் ஒரு பெண் இருப்பாளோ, இவ்வளவு பேரழகா? யாரை பார்க்கிறான்? ஆதிபராசக்தியை பார்க்கிறான். ஏக திருத்தியே அநேக திருத்தியே பிரதான திருத்தியே, அதாவது இரண்டாவது வரைக்குள்ளே திருத்திய பிரதான சரஸ்வதி, சரஸ்வதி தேவி. அதனுடைய ஒப்புமை பிரிப்பு பாகம் ஏக திருத்தியே அநேக திருத்தியே பிரதான திருத்தியே. கண்ணை விரித்து பார்த்தான். இந்த கண்ணுக்குள்ளே, இத்தனை சிறிய கண்ணுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பேரழகை உள்ளே நுழைந்து அடங்கிவிட்டாளே, இதுதான் பக்தி. ராஜயோகம், கர்மயோகம், ஞானயோகம் அடங்கிய மொத்த தத்துவத்தின் விரிவாக்கம் தான் பக்தி யோகம். என்னுடைய இந்த சிறு கண்ணுக்குள்ளே நுழைந்து விட்டாளே யார் இந்த மங்கை? ஓ ஆகா, இவள்தான் ஆதிபராசக்தியோ. என் கண்ணை மூடிக்கொள்ளலாம் என்றால் மூட முடியவில்லை. நானோ சிறுவயதுக்காரன், அரசாளும் அரசுரிமை பெற்றவன். என் கண்ணே மூடாத அளவிற்கு ஒரு பெண் எதிரே வந்து நிற்கிறாள். ஒரு 18 வயது மங்கையாக இருக்கிறாள். கண்டதும் அவளை என் கண்கள் ஏற்றுக்கொண்டது. வித்யா தத்துவத்திலே தெரியாதவனுக்கு வித்யா தத்துவம் ஏது, அவித்யா தத்துவம் ஏது என்று தெரியாது. ஆட்டுவித்தால் ஆடிதானே ஆக வேண்டும். அந்த காட்சி வித்யா தத்துவத்திலே அமர்ந்தது. 18 வயது மங்கை திருமணம் ஆனவளா ஆகாதவளா? இந்த கேள்வியை தாண்டி சென்று அன்னையே என்று அந்த கண்ணுக்குள்ளே ஆசை கொண்டு பருகியது மனிதன். ரவிவர்மா பருகினான். அன்னை காட்சிதனை கொடுத்தாள். இவளை வரிந்திடலாம் என்று நினைத்தான். கண்ணுக்குள்ளே நிறுத்தினான். வரைவது என்று தீர்மானம் செய்தான். அன்னையே இங்கே நிற்கிறேனடா. என் கண்ணுக்குள்ளே நிற்கிறாயே, நிற்கிறேனடா. வரைந்தான், முடியவில்லை. வரைந்தான், முடியவில்லை. முடியுமா? அது வித்யா தத்துவம். அவித்யோடு கூடினால்தான் இறைவனையும் வரைய முடியும். இதே கேள்விதான் பிரகலாதன் கேட்டான். தேவர்களை காப்பாற்றுவாயா? நீ அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கலாம், காப்பாற்றுகிறாய், போடி என்றான். அதற்காகத்தான் விஷ்ணுவை சிங்கத்தலையோடு கூடி தெய்வீக உடல் கொண்டு படைத்து விட்டான். அதே கேள்விதான் இங்கே ரவிவர்மா இடத்திலே. வரைந்தான், முடியவில்லை. கண்ணின் வெள்ளை மொழியும் கருப்பு மொழியும் நடுவிலே இருக்கக்கூடிய நிலையும் அசைந்து கொடுக்கவில்லை.
அன்னையை பார்த்து நின்றவனே முடிந்ததாடா வரைந்தனையா என்றாள். முடியவில்லை அன்னையே என்றான். அவனுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். இதில் ஈட்டிய பொருளை கொண்டு, வரைதலில் ஈட்டிய பொருளை கொண்டு அரண்மனை கட்டி அரண்மனை கிரகப்பிரவேசத்தன்று நீ மாண்டு விடுவாய் என்று சொன்னாள். சரஸ்வதியை வைத்து பிரம்மன் கோல்களால் எழுத வைத்தது அன்னை ஆதிபராசக்தி. அது இருக்கட்டும் ஒரு புறம். என்னை உன்னால் வரைய இயலாது. ஏன் வரைய இயலாது? பிரதட்ச பிரதஷ்டா என்ற நிலையில் வந்தால் உன்னால் வரைய முடியும். அது கூட நான் சொல்ல வேண்டும் உனக்கு. இது 4வது வரியிலே பிரதான பிரதட்ச பிரதிஷ்டதா சரஸ்வதி லோகே. அப்படியானால் அந்த லோகத்தையும் அன்னை படைத்திருக்கிறாள். கண்ணை மூட வேண்டுமே, மூடினால்தானே தூங்க முடியும். எத்தனை நாட்கள் இரவும் பகலும் ஓடியிருக்கும். முடியவில்லை. பெண் நினைத்தால் பஞ்சனையில் தூங்க வைப்பாள். பெண் நினைத்தால் பிரத்யட்சயமாக இருப்பாள். பெண் நினைத்தால் அவித்தியை கடந்து உன்னை வித்யா என்ற ஞான தத்துவத்துக்குள்ளே உருவாக்குவாள். அவள் நினைத்தால் உன்னை கொன்றே விடுவாள். மீண்டும் உன்னை வித்யாதாரத்திற்கு கொண்டு வருவாள். அதுதான் அன்னை ஆதிபராசக்தி. விஷ்ணுவின் நிலையில் அகோரத்தன்மையை நரசிங்கம், ஏக திருத்தியே தலை, திருத்திய பிரதானா என்றிருக்கும். 2வது வரியிலே சரஸ்வதி தேவி, ஏக திருத்தியே முகவாட்டம். யாராவது ஒரு மனிதன் சிங்கத்தலையோடு சிங்கத்தலையை பெற்று வருகிறேன் என்று சொல்வானா? முடவன் முட்டாள் கூட அழகாக இருக்க வேண்டும் என்கிறான். சிந்தித்து பாரும். இது ஏக திருத்தியை. தமோ குணத்தின் தன்மை, ரஜோகுணத்தின் தன்மை, சத்வோகுணத்தின் தன்மை கலந்த நிலை. எதற்காக கலந்த நிலை? அவனையும் இந்த உருவத்தை செய்ய வைத்தது அன்னை ஆதிபராசக்தி. அதனால்தான் வித்யா தத்துவத்திலே சரஸ்வதி தேவியை படைக்கிறாள். இருபத்தொன்னு 22 அக்டோபர் மாதம் சரஸ்வதி ஆயுத பூஜை இருக்கும். ஆனந்தமான நாள். அதை கொண்டாடுவது அன்னை ஆதிபராசக்தி. ஆனந்தமான நாள். அதை கொண்டாடுவது அன்னை ஆதிபராசக்தி. எதற்காக சரஸ்வதியை வைத்து விஷ்ணுவை கோலத்தை அலங்கோலமாக்கி நரசிங்கத்தலையை வைத்தாள்? இரண்யகசிப்பை கொல்லும் போது நகத்திலே பெயரிட்டு கீறி குடலை வெளியெடுத்து ரத்தம் கசியே கோரை பல்லால் அவளை உண்ண வேண்டும் என்று. தமோ என்று சொல்லக்கூடிய ராட்சசத்தின் தன்மை போக்குவதற்காக தலைவரை நரசிங்கமாக படைத்திருக்கிறாள். ஏக திருத்தியே, அநேக திருத்தியே. இதயம், விஷ்ணுவின் இதயம். இதயத்துக்குள்ளே இருந்தவள் லக்ஷ்மி. அநேக திருத்தியே, நீ மகாவிஷ்ணு என்பதை மறந்து விடாதே. சிங்கத்தலை இந்த அகோர நிகழ்ச்சி நடக்கும் வரைதான். அநேக திருத்தியை, பிரதான திருத்தியை, அந்த அரண்மனைக்குள்ளே நீ சுற்றி வர வேண்டும். அனைத்து தூணுக்குள்ளும் இருந்து இரண்யனை நீ காப்பாற்ற வேண்டும்.
அப்படி ஒரு உருவத்தை வைத்து படைக்க வைத்தது சரஸ்வதி வழியாக. இதற்கு வித்யா தத்துவம். யார் இந்த வித்யா தத்துவம்? சரஸ்வதி தேவி. யார் இந்த வித்யா தத்துவம்? சரஸ்வதி தேவி. நரசிங்கன் அல்ல. அவித்யா வித்யா. தமோ ரஜோ ஷத்வோ நடக்கக்கூடிய விஷயமாயது. ஒரு பெண் தான் இந்த வேலையை செய்வாள். அதுதான் அன்னை ஆதி பராசக்தி சரஸ்வதி. சரஸ்வதி திருத்திய பிரதான ஏக திருத்திய அநேக திருத்திய பிரதான திருத்திய மாளாத ஐயா சொல்லி மனமே மாண்டு போகும். மனம் மாண்டால் உலகத்தின் இயல்புகள் நடக்காது. உடல் மாள்வது வேறு. ஒரு பெண் இத்தனை விஷயங்களை செய்கிறாள். சரஸ்வதி. சரஸ்வதி இவளுக்கு ஒரு அன்னை ஆதிபராசக்தி. அவள்தான் தேவி. முக்குணத்தின் தத்துவத்திலே பிரம்மத்தின் கருணையோடு இணைந்து அன்னப்பறவையை சாதகமாக வைத்து வெண்தாமரை மலரிலே வைத்து பிரத்யட்ச தெய்வமாக சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். பிரதிஷ்டையும் செய்து வைத்திருக்கிறாள். அதற்காகத்தான் இந்து மதத்திலே அவளை கல்வியின் கடவுளாக வைத்திருக்கிறார்கள். கல்வி என்றால் என்ன? ஞானத்தின் தொகுப்பு நிலைதான் கல்வி. ஒரு விஞ்ஞானி, ஒரு மருத்துவன், அனைவருக்கும் அழிவு உண்டு. கோள்களை ஆராய்ச்சி செய்து ஆரியபட்டா செய்தான். இருந்த விடம் தெரியவில்லை. சாதாரண ஜோதிடன் செவ்வாய் கிரகம் சிகப்பாக இருக்கும் என்றான். நீர் உண்டு, புயல் உண்டு, நெருப்புண்டு, மனிதன் வசிக்கிறான் என்று விஞ்ஞானம் அதை தான் கண்டுபிடித்திருக்கிறது. இந்த சக்திகளை முக்குணத்தின் ரூபமாக சரஸ்வதியை அன்னை படைக்கிறாள். இதற்காகத்தான் பிரதான தெய்வம் ஆதிபராசக்தி. இஷ்ட தெய்வம் எதுவாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த மதத்திலும் இருக்கலாம். எந்த இறைவனையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே ஆசான் அந்த இறைவன் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதிலிருந்து பிரிந்து வரும் நாட்களாகும் மனம். ஒன்றுமில்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சன் இதைதான் விட்டு சென்றான். இதைதான் சொல்லி விட்டு சென்றான். ஒரு சரஸ்வதி பூஜை என்று அவனே சரஸ்வதி ஆகிவிட்டாளாம். ஒரு சரஸ்வதி பூஜை என்று ராமகிருஷ்ண பரமஹம்சனே சரஸ்வதி தேவி ஆகிவிட்டான். அவனுடைய உடல் எங்கு சென்றிருக்கும்? அவனுடைய ஆண் உடல் எங்கு சென்றிருக்கும்? அவன் முதிய கோலம் எங்கு சென்றிருக்கும்? அவன் பஞ்சேந்திரியங்கள் எங்கு சென்றிருக்கும்? பிரம்மேந்திரிய தத்துவ விசாரத்திலே அவரை உருவாக்கி சரஸ்வதி தேவியாகவே ஆக்கிவிட்டாள் அன்னை ஆதிபராசக்தி. அதற்காகத்தான் 90,000 கோடி உள்ளங்களிலும் ராமகிருஷ்ண பரமஹம்சன் வசிக்கின்றான். அதை நினைவுபடுத்துவதுதான் விவேகானந்தன். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கதை கதையாக சொல்லி முடித்திருக்கிறான். இதுதான் முக்குண சரஸ்வதி. சரஸ்வதி சரஸ்வதி முக்குணத்திலையும்
வித்யா தத்துவம் இருக்க வேண்டும். முரடன் என்றால் முரட்டுத்தனம் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த முரட்டுத்தனத்தின் நிலை அவித்யா, முரட்டுத்தன்மையின் முழுநிலை வித்யா. ராமன் வருவான், கொன்று விடுவான் என்று தெரிந்தது. அங்கே நிற்பதுதான் வித்யா. முரடன் என்பது அவித்யா. இந்த இயக்கத்தின் கோட்பாடை ஒரு பெண்ணால், ஆதிபராசக்தியால் தான் முடியும். இதைத்தான் சொல்கிறாள் சரஸ்வதி. சரஸ்வதி முக்குணத்தின் ரூபம் சரஸ்வதி. அந்த முக்குணத்தின் வடிவத்தை கொடுப்பது பிரம்மேந்திரிய தத்துவங்கள் அல்லாது ஒரு பெண் ஆதிபராசக்தியின் தத்துவார்த்தத்தை முக்குணம் ஹரிணி, முக்குணத்தை வென்றவள், முக்குணத்தை அறுத்தெடுத்தவள் ஆதிபராசக்தி. அந்த தன்மையை சரஸ்வதி தேவிக்கு அருள்கிறாள். சரஸ்வதி சரஸ்வதி முக்குணா, திரிகுணாம்சம்னு பேர். திரிகுணாம்சே, திரிகுணாம்சே, ஹம்சே ஒவ்வொன்றும் முழுமை பெறுவது, ஒவ்வொன்றிலும் முழுமை பெறுவது ஹம்சே, திரிகுண ஹம்சே. இந்த திரிகுண அம்சத்தின் தத்துவத்திலே இருப்பதுதான் அன்னை மாதேவி சரஸ்வதி. அவளை படைக்க செய்வதுதான் அன்னை ஆதிபராசக்தி. வித்யா, வித்யா ஷட்ட வித்யா என்பது பெயர். ஷட், ஷட் நினைத்தாள். வித்யாபவத்துக்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி முருகனின் வடிவம் தென்பட்டு ஷட், ஷட் என்று சொல்லக்கூடியது வித்யா. ஆகவே இந்து கடவுளிலே முக்கியத்துவம் வாய்ந்தது முருகன். கேரளம், ஆந்திரம், தமிழ், கன்னடம், இங்கு முருகனின் தொன்மை அதிகமாக இருக்கும். ஷட், ஷஷ்ட, ஷஷ்டபதையே நமோ நம, ஷட்கிரீவபதையே நமோ நம, ஷட்குணபதையே நமோ நம. பாம்பன் ராவி வரைந்து தள்ளிவிட்டான். ஆடிய தென்னங்கீற்றை பார்த்தான், ஒரு பௌர்ணமி நிலவை பார்த்தான், ஞானியாகிவிட்டான். விஷ்ணுவுக்கு பாடம் நடத்துகிறாள். அறிவிலும் ஆற்றலும் நான் வேலனாவேன் என்று பகவத்கீதையிலே சொல்கிறான். இந்த கோணத்தின் தத்துவத்தை உருவாக்க வேலவனை ஷட்ட என்று சொல்லக்கூடிய வித்யா நிலையிலே படைத்தான். அதனால்தான் 4 நிலைகளில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா, இங்கு ஷட்ட வித்யா தத்துவத்திலே இருக்கிறான் இறைவன். அங்கு மற்ற மாநிலத்தில் அன்னையோடு ஊறிய பாலின் தன்மை கொண்ட ஆதிசக்தியாக விளங்குகிறாள். ஒன்றுமில்லை, நாளைய 13ஆம் தேதிக்கு மேல் பாரும், அன்னை அனைத்து மாகாணத்தை சுற்றி வருகிறாள். இங்கு சரஸ்வதி தேவியை 4 மாகாணத்தில் சுற்றி வருகிறாள். 4 மாநிலம், அனைத்து மாநிலத்தில் காலால் நடந்து வருவது அன்னை ஆதிபராசக்தி. இங்கே 4, கேரளம், கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா. பாலகனை சுற்ற விடுகிறாள், உலவுகிறாள். சரஸ்வதியை நடக்க வைக்கிறாள். அதனால்தான் இங்கே சட்டத்தின் தன்மை. சட்ட வல்லுநர்கள் ஆழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள்.
அவர்களின் கரங்களை கூப்பி தொழ வேண்டும் சரஸ்வதி பூஜை என்று. அற்புதமான விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டிலே, எங்கும் கிடைக்காத ஞானம், அற்புதமான கிரகத்தை ஆராயக்கூடிய ஜோதிடர்கள், அனைத்து கலைகளிலும் மருத்துவம், உலகிலே சிறந்த இடம் தமிழ்நாடு. காரணம், வித்யாஸ்வரூபத்திலே படைக்கப்பட்ட மாநிலங்கள். அவள் நடக்கிறாள், இங்கே நடக்க விடுகிறாள். அதற்கு ஷட் வித்யா, மூன்றாவது வரியிலே வரக்கூடிய வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதானே, அந்த வித்யாவிலே ஷட் வித்யா என்பது ஒன்று உண்டு. இந்த ஷட் வித்யாவை வைத்துதான் ஒன்று ஆதாரம், அடுத்தொன்று சுகம், அடுத்தொன்று ஆரோ ஹவரோ ராகத்திலே சேர்ந்தது, 4 அவித்யா வித்யா, 5 சுகம், 6 ஸ்ரவணம், இவைகள் அனைத்துமே வருகிறது. இவை வித்தைக்குள்ளே 6 நிலை. ஷட் வித்யா தலைப்பு, ஆச்சாரம் 1, சுகம் 2, ஆரோ அவரோ 3, ஏறுமுகம் இறக்குமுகம். 4 அவித்யா வித்யா, அதற்குள்ளே சுகம், பஞ்ச பக்தி சுகம், ஷரவணம் 6. வித்யாக்குள் அடக்குகிறாள், ஷட் வித்யா கீழே வருகின்றது. வித்யா பவானே சுகநேத்திர லட்சுமீம், அதற்குள்ளே 1. ஞான வித்யாதாரம் பூர்வாயுள், அதற்குள்ளே 3. வித்யா சம்பத்து கீர்த்தனம், அவித்யா நீங்கிய நிலை. ஸ்தோத்திர மந்திர காவியாதாரம், அதிலே 4. வித்யா சம்பத்து லாபம், அவித்யா சூன்யம். அதிலாறு இதிலாறு 12, அதிலாறு இதிலாறு 12. அவித்யா சூன்யம் சொல்லி மாளாது. அவித்யா சூன்யத்திற்குள்ளே அன்னையின் வாசனை வருகிறது. அவித்யா சூன்யத்திற்குள்ளே 12 அன்னையின் வாசம் வருகிறது. ஏன் அன்னையின் வாசம் வர வேண்டும்? ஞானம் வருவது என்பதுதான் அந்த வாசம். குழந்தை பிறக்கிறது, தாய்மடியிலே பால் குடிக்கிறது, வாசம். பஞ்சபூதங்கள் மரணத்திலே சிதறி ஓட வாசம் இருக்க அடுத்த ஒரு பிறப்பு அன்னையால் நிகழ அந்த பஞ்சபூதங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்கிறது. அவித்யா சூன்யம் என்பது இதற்கு பெயர். அது 12வது இலக்கம். ஒரு பெண்ணை பெண் படைப்பதற்கு எத்தனை நிலை! திருமணமானவுடனே குழந்தை பிறக்கவில்லை என்பது எத்தனை குறை நிகழ்ச்சி! அவளை வேண்டினால் இது நடக்காதோ? அவன் படைத்து அனுப்பிய ஆசானை வழிபட்டால் நடக்காதோ? மனம் நிற்பதில்லை. தமோ என்று சொல்லக்கூடிய நிலையிலே நடக்கிறது. அடுத்து வித்யா ஷட் வித்யா, வித்யாவுக்குள்ளே ஷட் வித்யா, அதில் முதல் 6 நிலை, அடுத்த 6 நிலை, 12 நிலைகளை எப்படி என்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.